ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்கிறது டெய்லர் ஆஃப் பனாமா. படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2001ல ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பை காமெடி த்ரில்லர் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 49 minutes இருக்கு. இந்த படத்தை ஜான் பூர்மேன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல பயர்ஸ் பிராஸ்னர், ஜாமி லீ லியாஸ்னர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் பையா இருக்காரு. அவர் அங்க ஒரு சில சம்பவங்கள் பண்ண போய் அவரை பனாமாக்கு நாடு கடத்திடுறாங்க. வந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெய்லர் ஃப்ரெண்டு பிடிக்கிறாரு, அவர் கூட இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க லோக்கல் கேங்ஸ்டர், பொலிட்டீஷியன்ஸ், மாடல்ஸ் எல்லார் கூடயுமே டச் வச்சுக்கிறாரு. எல்லாரையுமே ஸ்பை வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் இவர் ஏன் பண்றாரு, எதுக்காக பண்றாரு, கடைசியில அது மூலியமா என்னதான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஒரு ஸ்பை த்ரில்லர்னாலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க காமெடி கலந்து சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. மத்த எல்லாருமே கொடுத்திருக்கிற ரொம்ப டீசென்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டருமே அழுத்தம் திருத்தமா ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. பாக்கிறதுக்கே நல்லாவே இருக்கு. குறிப்பா நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இவர் ஸ்பைன்ற பேர்ல பண்ற விஷயம் எல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. இந்த படம் 2001ல வந்த படம் இருந்தாலுமே பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராவே இருந்தது. சினிமோட்டோகிராஃபிலா கலர்ஃபுல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. அந்த டைம்ல எல்லாம் பிஜிஎம் எப்படி போட்டிருக்காங்கன்றத கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேஸும் பார்க்கும்போது ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா இது எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு சில சீன்ஸ் லாக் அடிச்சாலும் பல சீன்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். படத்துல அடல் கண்டென்ட் இருக்குன்றதால ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.